ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு சரணகல் யூடியூப் சேனல். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா கேஎஃப்சியோட ஆஃபரை பற்றி பார்க்க போகிறோம் காய்ஸ். இன்னைக்கு நம்ம வந்து கேஎஃப்சி போயிட்டு கிட்டத்தட்ட ரொம்ப ஜனம் அந்த வீடியோ கூட போகிறோம் பாருங்க. என்ன பாரு ஜனம் எவ்வளோ இருக்கு. ரொம்ப கூட்டத்தில் நானும் என் தம்பியும் நின்று முழுசாக வாங்கி அதுக்கப்புறம் ஃபைனலாக கிட்டத்தட்ட எந்தாச்சும் ஒரு 1.5 மணி நேரம் போராட்டம். அந்த 1.5 மணி நேரம் போராட்டத்துக்கு அப்புறம் ஒரு அன்ஹெல்த்தியான ஃபுட்டு மாதிரி அன்ஹெல்த்தி ஃபுட்டு தான். சரி எப்போனாச்சும் சாப்பிட்ற தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு நானும் என் தம்பியை போயிட்டு வாங்கிட்டு வந்திருக்கோம். நாங்கள் என்ன வாங்கியிருக்கோம்னா 8 பீஸ் ஹாட் அண்ட் கிறிஸ்பி சிக்கனு. ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ. அதே மாதிரி 4 டிப்பு வாங்கினா இன்னும் 4 டிப்பு ஃப்ரீ. இதோட ஓவரால் ரேட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 906 ரூபாய் வருது. அது கூட இவங்க சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா 951.30 ரூபா மொத்தமாக இதோட ஓவரால் காஸ்ட். ஓகேங்களா, இதை பற்றி தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். 8 பீஸ் கரெக்டாக இருக்கா, இது எப்படி இருக்குது, ஆஃபர்னால டேஸ்ட் கரெக்டாக இருக்கா, இதோட தன்மைகள்னு சொல்கிறதோட இது எல்லாமே வந்து கொஞ்சம் கரெக்டாக ஹைஜீனிக்காக பண்ணியிருக்காங்களான்னு சொல்லிட்டு ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து நாங்கள் இதை அன்பாக்சிங் பண்ணுறோம் காய்ஸ். ஓகேங்களா, இந்தம்மா இது பிடிச்சி ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 4 டிப்பு இருக்குது. 1 2 3 1 2 3 4. ஓகே கைஸ், 8 டிப்புக்கு பேசுகிற மாதிரி 8 டிப்பு கரெக்டாக இருக்குது. ஓகேங்களா. இப்போ வந்து நம்ம வந்து ரீல்ஸில் பார்த்துருப்போம். இந்த எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ரொம்ப சூடாக இருக்குது கைஸ். ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா பக்கெட்டில் தான் கொடுத்துருந்தாங்க. ஆனால் நாங்கள் போன பிரான்ச் வந்து இந்த போரூர் பக்கத்தில் கிருகம்பாக்கம் லொக்கேஷன் பிரான்ச் போனோம். அங்கே பார்த்தீங்கன்னா பக்கெட்டில் தரல எங்களுக்கு வந்து. இதை பாருங்களேன், இது என்ன பாக்ஸ்ன்னு தெரியல, இந்த பாக்ஸில் தான் கொடுத்துருக்காங்க. பக்கெட்டில் கொடுத்துருந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த பாக்ஸில் தான் கொடுத்துருக்காங்க கைஸ். இப்போ வாங்க ஒரு பீஸை வந்து ஓப்பன் பண்ணுறேன். நல்லா எலும்பு பீஸா இருக்கு காய்ஸ், எலும்பு பீஸு. அப்புறம் இதுவும் நல்லா படா பீஸ் தான் காய்ஸ். 8 பீஸ் இருக்கு. தட்டு இருந்ததுன்னா 1 2 3 4 5 6 7 ஒரு லெக். 8 பீஸ் கரெக்டா இருக்கு. இதுல இந்த பாக்ஸ்ல பார்ப்போம். பெருசா இருக்கு. என்ன இப்படி இருக்குன்னு யோசிக்க வேண்டியதா இருக்கு. 1 2 3 4 5 6 7 8 இதுலயும் 8 பீஸ் கரெக்டா இருக்கு guys. மொத்தம் பாத்தீங்கன்னா 8 பீஸ் வாங்கினா 8 பீஸ் ஃப்ரீ. இதை சாப்பிட்டு இப்ப சாப்பிட்றது வீடியோ மட்டும் சாப்பிட்டு ரிவ்யூ எப்படி இருக்கு, ஓர்த்தா இல்லையான்னு பார்த்துட்டு சொல்றோம். ஆனா ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுங்க guys. ஓகேங்களா, பார்த்துட்டு சொல்றோம். ஓகேங்களா, ஸ்டே டியூன்.
ஃபைனலாக சாப்பிட்டு முடிச்சாச்சு காய்ஸ். மொத்தமாக 16 பீஸு. நானும் எங்கள் அம்மா என் தம்பி சேர்ந்து, நானும் என் தம்பியும் கொஞ்சம் நல்லா சாப்பிட்டோம். எங்கள் அம்மா கொஞ்சம் சுகர் பேஷண்ட்னால அவங்களுக்கு கொஞ்சம் தான் கொடுத்தோம். அவங்க கொஞ்சம் அளவாக சாப்பிட்டாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனால் எங்கள் அம்மா எவ்வளோ சாப்பிட்டாங்க அவங்களுக்கு தான் தெரியும். ஃபுல்லாக மயோனஸ் டிப்லாம் இதெல்லாம் அன்ஹெல்த்தி, இது மாதிரிலாம் சாப்பிடக்கூடாது. ஓகே, மொத்தமாக சாப்பிட்டு முடிச்சாச்சு கைஸ். நாங்கள் சாப்பிட்டோம். எங்களுக்கு வந்து எல்லாமே ஓகேவா தான் இருக்கு. இது வந்து ஒர்த்தா இல்லையான்னு கேட்டால் ஓகே, ஒர்த்து தான் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ரொம்ப சூப்பரு ஹைப்பு அப்படின்லாம் இல்லை. ஏன்னா சில பல்க் பீசஸும் வச்சாங்க. சில பீசஸ் வந்து விங்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, விங்ஸு கூட லைட்டாக கொஞ்சம் இருக்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த பீஸையும் வச்சு கொஞ்சம் ஆட் பண்ணிட்டாங்க. அதர்வைஸ் டேஸ்ட் வைஸ் டிப்பும் 4 டிப்பு வாங்கினா 4 டிப்பு எக்ஸ்ட்ரா ஃபீ. எல்லா டிப்புமே அந்த மெக்சிகன் மைனஸும் வெஜ் மைனஸ் கொஞ்சம் கலந்து கரெக்டாக ஈக்குவல் குவான்டிட்டியில் கொடுத்துருந்தாங்க. அதுவும் நல்லா இருந்தது. ஓரளவு சாப்பிட்டோம். இது சாப்பிட்டு முடிச்சுட்டு ரச சாதம் சாப்பிட்டோம். ஏன்னா ஒரு தமிழரோட பண்பாடுன்ற மாதிரி எந்த ஒரு விஷயம் சாப்பிட்டா லாஸ்ட்டாக ரச சாதம் சாப்பிட்டு முடிச்சாதான் அந்த வயிற்றுக்கு நல்லா இருக்குன்ற மாதிரி உட்காந்து நானும் எங்கள் அம்மா, இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவும் போட்டிருப்போம். செகண்ட் கொஞ்சம் முன்னாடி செகண்டில் பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் ஆடியோ இல்லாமல் சைலண்டாக வீடியோ போட்டிருப்போம். அதுலேயே நாங்கள் ரச சாதம் ஃபுல்லாக சாப்பிட்டோம். ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒர்த்து. எப்போனாச்சும் சாப்பிடுங்க, ரெகுலராக சாப்பிடாதீங்க. இந்த மாதிரி ஆஃபர் டைம் வருது. ஆனால் மோஸ்ட்லி வெட்னஸ்டேனா பழைய சிக்கன் போடுவேன் அப்படி இப்படின்லாம் சொன்னாங்க. பட் அப்போ தான் அப்படி சரி இப்போ பார்த்தோம். எங்களுக்கு சிக்கன் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருந்த மாதிரி தான் இருக்குது. ஓரளவு டேஸ்ட் வைஸ் எல்லாம் ஓகேவா இருக்கிற மாதிரி தான் எங்களுக்கு தோணுச்சு நாங்கள் சாப்பிட்ட வரைக்கும். எந்த பிரான்ச்சு பார்த்தீங்கன்னா இங்கே கெருக்கம்பாக்கம் சைடில் வந்து போரூர் சைடில் வந்து கெருக்கம்பாக்கம் லொக்கேஷனில் KFC எங்கள் வீட்டிலேருந்து கொஞ்சம் பக்கம் தான். அதெல்லாம் ஈஸியாக போயிட்டு வாங்கிட்டோம். இன்னும் கொஞ்சம் டைம் தான் ஆயிடுச்சு. ஃபுல் அண்ட் ஃபுல் டைம் தான் ஆச்சு கைஸ். ரொம்ப நேரம் உட்காந்துருந்தோம். கிட்டத்தட்ட 11 மணிக்கு போகணும்னு நினைக்கிறேன். இல்லை 11 மணிக்கு போயிட்டு கிட்டத்தட்ட 12:30 வரைக்கும் அப்படியே அங்கேயே சுற்றிக்கிட்டு. அதுக்கு முன்னாடி ஒரு ஃபன் என்னன்னா, சரி என் தம்பி வந்து சொல்லிட்டான், இங்கே தான் போடுறாங்க பில்லிங், இது வந்து வாங்குற கவுண்டர் சொல்லிட்டு லைன் பெருசாக, வாங்குற கவுண்டர் இவ்வளோ பெரிய லைனா அப்படின்னு பார்த்துட்டு போனோம். ஆக்சுவலாக நானே என் தம்பி போயிட்டு கட்டத்தில் ஒரு 20 நிமிஷம் அடிக்கிறோம். பக்கத்தில் இருக்க அக்கா, தம்பி இங்கே ஒன்றுமே கிடையாது, நீங்கள் ஏன் நிற்கிறீங்க கேட்டு, இதுதான்ப்பா பில்லிங் போடுற கவுண்டர் லைன்னு சொன்ன அப்புறம் எங்களுக்கு முன்னாடி 6-7 பேர் போயிட்டாங்க. அவங்களுக்கு பின்னாடி தான் மறுபடியும் போய் நின்று நான் கொஞ்ச நேரம் தான் நின்று, அதுக்கப்புறம் என் தம்பியை நிற்க விட்டு நான் உட்காந்துக்கிட்டு சும்மா வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் என் தம்பி தான் ஃபுல் லைன்லேயே நின்று என்டையராக வச்சு வாங்கி ஒரு வழியாக எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாமே முடிச்சிட்டோம் காய்ஸ். ஃபைனலாக ஓகே. 6 மாதத்துக்கு ஒரு தடவை இல்லைனா 3 மாதத்துக்கு ஒரு தடவை அக்கேஷ்னலாக சாப்பிடுங்க, அடிக்கடி சாப்பிடாதீங்க. அதே மாதிரி எப்போ ஆஃபர் விட்டாலும் அப்படின்ற மாதிரி ஆஃபர்னு சாப்பிட்றாதீங்க, எப்போனா சாப்பிடுங்க. தேங்க்யூ. மறக்காமல் எங்களுக்கு வந்து இந்த சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட முழு சப்போர்ட்டை கொடுங்க காய்ஸ். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய் பாய்.